தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தகவல் இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்ப தலைமைச் செயலகத்துல போய் வேலை செய்யணும் இல்ல, ரெகுலராகவே பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆஃபீஸ்ல தான் போய் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம எப்படி வந்து ஒரு ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ணுவோமோ, காலையில வீட்டுல இருந்து எப்போ போல கிளம்பி ஒரு 9 மணிக்கு கிளம்பினோம்னா ஆஃபீஸ் டைமுக்கு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சு போட்டு ஈவினிங்கோ இல்லை நைட்டோ ஒருத்தவங்களுடைய ஆஃபீஸ் டைமை பொறுத்து ரிட்டர்ன் வருவோம். அதே மாதிரி தான் அமைச்சர்களும் வந்து செய்வாங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் வந்து தலைமை செயலகத்துக்கு போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ண போயிருக்காங்க. பொதுவாக ஒர்க் பண்ண போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரியோ, அப்படி இல்லை ரொம்ப நேரம் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தா, சாயங்காலம் வரையும் இருக்கிற மாதிரி இருந்தா கூட அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த தடவை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து போகும்போதே டிஃபன் பாக்ஸ் கட்டி எடுத்துட்டு போயிருக்காரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்குலாம் ஆபீஸ்க்கு போயிடறாராமா. அவங்க வீட்டுல இருந்து 10 மணிக்கு போனதுக்கு பிறகு அங்கேயே இருந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு 5 மணிக்கு தான் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வராராமா. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் வீட்டுக்கு போறதோ இல்ல வெளியே போற வேலையெல்லாம் இல்லாம அங்கேயே டைமை வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணிருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. அது வந்து பார்த்துட்டு அங்க இருக்க போலீஸ்காரங்களுக்கு ரொம்பவே வந்து ஷாக்கா இருந்திருக்கு. பரவாயில்லையே, இவங்க இவ்வளவு சிம்பிளா வந்து எளிமையா வந்து இருக்கிறாங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத விட இவங்க ரொம்ப டிஃப்ரெண்டாவே வந்து எளிமையான முறையில வந்து கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. அவருடைய அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கோம், நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, நம்ம இப்பதான் வந்திருக்கோம், நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டைம் ஃபுல்லா அங்கேயே வந்து என்ன பண்றாங்க, செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கொண்டு வரக்கூடிய உணவுகள்லாம் ரொம்ப எளிமையான, ரொம்ப குறைந்த உணவுகள் தான் வந்து அவங்க சாப்பிட்றதாக வந்து சொல்லப்படுது. இது பல தடவை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்படிதான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே சினிமா வட்டாரத்திலேயே வந்து நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு. இப்பவும் அதை சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய எளிமையை காட்டுறதுக்காகவும் அவங்களுடைய டெடிகேஷனை காட்டுறதுக்காகவும் இந்த ஒரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா நியூஸ்லயுமே நீங்க பாத்திருப்பீங்க. எல்லா நியூஸ் சேனல்லையுமே, தமிழ் நியூஸ் சேனல்லையும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வந்தா மக்கள் கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவோம். அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸை பத்தி எல்லாம் பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகையை பத்தியும், இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை போடப்பட்டிருக்குது, அதை பத்தி நியூஸ் எல்லாம் நம்ம வந்து முந்தைய வீடியோல போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அதையும் கிளிக் பண்ணி பாருங்க.